ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் ஒரு ஜூஸ் கடைக்கு போகிறீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஜூஸ் இருக்கும், பப்பாயா ஜூஸ் இருக்கும், ஏன் கோவா ஜூஸ் இருக்கும். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா மாம்பழம் ஜூஸ் மட்டும் போட்டு தர மாட்டாங்க. ஏன்னு சொல்லிட்டு இதுவரை எனக்கும் தெரியல. நம்ம ஏன் வீட்டிலேயே மாம்பழம் ஜூஸ் எப்படி செய்து குடிக்குதுன்னு சொல்லிட்டு உங்களை காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தோணுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கனாலும் லைக் பண்ணுங்கள். ஈஸியாக மாம்பழம் ஜூஸ் எப்படி செய்து குடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே நம்ம வீட்டில் செய்து சாப்பிட்றது பார்த்திங்கன்னா உண்மையிலே நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சிம்சோன் மீடியா. ஈஸியாக மாம்பழம் ஜூஸ் எப்படி வீட்டிலே செய்து குடிக்க போகிறோன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கடையில் விற்கிற ஜூஸுக்கும் நம்மளா போட்டு கொடுக்குற ஜூஸுக்கும் எப்படி வித்தியாசம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இந்த ஜூஸை நான் குடிச்சிட்டு பிறகு அதுக்கும் நம்ம வீட்டில் போட்டு குடிக்கிற ஜூஸுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். டைமை வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இவ்வளோ தாங்க ஈஸியாக. இப்போ பார்த்தீங்கன்னா ஜூஸ் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சிம்பிள். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செய்து குடிங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் மேங்கோ ஜூஸ் எப்படி ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது மேங்கோ ஜூஸ்ன்னு நினச்சிட்டிங்களா? இல்லைங்க, சும்மா கலாய்ச்சேன். இது மேங்கோ ஜூஸ் இல்லை, இது குலோப் ஜாமுன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே ஒரு 2 மாங்காய் தான் போட்டேன். ஒரு ஜெக்கு ஃபுல்லாக ஜூஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு 2 மாங்காவை வச்சு கிட்டத்தட்ட 4 பாட்டில் ஜூஸு நம்மளாட்ட ரெடி பண்ண முடியுங்க. பாருங்கள், தண்ணி ஊற்றினா கூட இன்னும் அப்படியே திக்காக தான் இருக்குது. பயங்கரமாக திக்காக இருக்குது. இன்னும் எவ்வளோ தண்ணி ஊற்றுதுன்னு சொல்லிட்டு தெரியல. பாருங்கள், உண்மையிலே பயங்கரமாக திக்காக இருக்குது. இதெல்லாம் அப்படியே குடிக்க முடியாது. குடித்தா கண்டிப்பாக வயிறு கலக்கிடும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சப்போஸ் இவ்வளோ ஜூஸு நம்ம குடித்தா என்ன ஆகும்னு சொல்லிட்டு தெரியல. வேறு வீடியோவில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி இந்த ஜூஸோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சியர்ஸ். சியர்ஸ். ஏங்க உண்மையிலேயே சூப்பராக தான் இருக்குது. நான் நினச்சேன் ஒருவேளை ரொம்ப புளிப்பாக இருக்கும்னு நினச்சேன். நல்லா இருக்குது. நம்ம மாசா வாங்கி குடித்தா எந்த ஃபீல் தருமோ அதை விட சூப்பராக இருக்குது. அது நம்ம குடிக்கிறப்போ பார்த்திங்கன்னா சில கெமிக்கல்ஸ் மாதிரி தெரியும் நம்மளுக்கு. ஆனால் இது குடிக்கிறப்போ உண்மையிலே ஒரு மாம்பழத்தை சாப்பிட்ற மாதிரி தோணுது. உண்மையிலே சூப்பராக இருக்குது. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது குடிக்கிறப்போ நம்மளுக்கு வேறு விதமான ஃபீல் தரும். இது குடிக்கிறப்போ உண்மையிலே வேறு விதமான ஃபீல் தருது. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 மாம்பழம் இருந்தால் போதும். கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் குடிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஜூஸ்
ரெடி ஆகுது. நான் கூட நினச்சேன் ஒரு 2 மாம்பழத்தில் ஜூஸ் போடுறோமே பத்துமா பத்தாதான்னு சொல்லிட்டு. போட்ட பிறகு தான் தெரியுது அந்த அளவுக்கு திக்காக இருக்குது ஜூஸு. லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் குடிக்கிறதுக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்கும். நானும் ஐஸ் வாட்டர் தான் ஆட் பண்ணேன். காய்ஸ் இந்த வீடியோவை முடிக்க வேண்டிய கட்டம் வந்துடுச்சு, ஏன்னா வயிறு கலக்குது. ஹாய் காய்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. கண்டிப்பாக ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள்.